அன்பார்ந்த நேயர்களே, இடைவேளைக்கு முன்பாக மாலைக்கோர் நோய் எப்படி வருகிறது, அந்த மாலைக்கோர் நோயை போக்குவதற்கு எப்படி நம் பாரம்பரிய மருத்துவத்தின் மூலம் ஒரு மருந்து தயார் செய்து கொடுக்கலாம் என்று பார்த்தோம். இப்பொழுது இந்த பொருட்களை கொண்டு ஒரு மருந்து தயார் செய்ய போகின்றோம். இந்த மருந்து தயார் செய்வதற்கு நாம் எடுத்து வைத்துள்ள பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். நாட்டு பசும்பால் 50 மில்லி, அவுரி இலை 15 கிராம், நிலாவரை இலை 15 கிராம், மூக்கரட்டை கீரையின் வேர் 15 கிராம், மலைத்தேன் தேவையான அளவு. இந்த மருந்து தயார் செய்வதற்கு முதலில் 200 மில்லி தண்ணீரை ஒரு பாத்திரத்தில் எடுத்து லேசாக சூடேற்றவும். தண்ணீர் இளஞ்சூடாக இருக்கும் சமயத்தில் அவுரி இலையை சேர்க்கவும். அடுத்ததாக நிலாவரை இலையை சேர்க்கவும். அடுத்ததாக மூக்கரட்டை கீரையின் வேரை சேர்க்கவும். இந்த தீநீரானது 50 மில்லி வரும் வரை சிறு தீயில் வைத்து சுண்ட காய்ச்சவும். இந்த தீநீர் தயாராகிவிட்டது. இப்பொழுது வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும். இப்பொழுது காய்ச்சாத பசும்பால் 50 மில்லி சேர்க்கவும். இப்பொழுது தேவையான அளவிற்கு மலைத்தேன் சேர்க்கவும். மாலைக்கண் வருவதற்கு மிக முக்கியமான காரணம் அதிக வயிற்றுப்போக்கு, காமாலை, காசநோய், நீண்ட நாள் காய்ச்சல் இது போன்ற பாதிப்புகள் இருக்கும்போது உடலானது சோர்வடைந்து இரத்த ஓட்டம் குறையும். இதனால் கண்களுக்கு செல்லக்கூடிய இரத்த ஓட்டம் பாதிப்படையும். இதனால் மாலைக்கண் நோய் வருவதற்கு வாய்ப்புண்டு. இந்த மாலைக்கண் நோய் வந்துவிட்டால் மாலை நேரத்தில் பார்வை குறைவாக இருக்கும் அல்லது தெரியாமல் போவதற்கு வாய்ப்புண்டு. இந்த மாலைக்கண் நோயை போக்குவதற்கு இந்த மருந்தானது அதிக அளவில் நன்மை தரக்கூடியது. இந்த மருந்தை காலையில் 100 மில்லி அளவிற்கு தொடர்ந்து சாப்பிட்டு கொண்டு வரும்போது பார்வை நரம்புகள் நன்றாக பலமடையும். அதாவது பார்வை நரம்புகளுக்கு இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும். இரத்த ஓட்டம் நன்றாக இருக்கும்போது அந்த மாலைக்கண் நோயானது படிப்படியாக குறையும். கண் பார்வை தெளிவாக தெரியும். மாலைக்கண் நோய் பாதிப்புடையவர்கள் இந்த மருந்தை காலையில் மட்டும் தொடர்ந்து சாப்பிட்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன். புதினா போண்டா தேவையான பொருட்கள்: புதினா 1 கட்டு, பாசி பருப்பு 100 கிராம், துவரம் பருப்பு 50 கிராம், உளுத்தம் பருப்பு 2 தேக்கரண்டி, கடலை பருப்பு 2 தேக்கரண்டி, பச்சை மிளகாய் 2, இஞ்சி சிறு துண்டு, தேங்காய் துருவல் 1 கப், சீரகம் 1 தேக்கரண்டி, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இந்த ஆம்லெட் பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுது. தவையோட ஒட்டிக்குது. அமிர்தா இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாங்க? நாளைக்கு எல்லாரும் சேர்ந்து அவங்க வீட்டில் பொண்ணு கேட்கறதுக்காக போகிறோம்.
என்ன மாதிரி அவங்களும் ரொம்ப எக்ஸைட்டா இருப்பாங்களோ? ஆ, அதான் ஃபோன் நம்பர் இருக்கே, ஃபோன் பண்ணி கேட்டுடலாம். ஹலோ. ஆஹா, தேன் மாதிரி உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்குங்க.